ஹாய், ஆம் ஏ கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ஜிகே. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னதுன்னா, தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேகா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்த சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை? விடை 108. இரண்டாவது, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி மேற்கு வங்கத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? விடை சுவேந்து அதிகாரி. 3. ஆப்பிள், பிளம், பேரிக்காய், ஆரஞ்சு போன்ற பழங்கள் கேரளாவில் உள்ள எந்த இடத்தில் தனித்துவமான காலநிலை நிலவுவதால் விளைவிக்கப்படுகின்றது? விடை காந்தலூர். 4. கர்நாடகத்தின் எந்த மாவட்டம் இந்தியாவில் அதிக அளவில் தேன் உற்பத்தி செய்யப்படும் இடங்களில் ஒன்றாக இருக்கிறது? விடை குடகு மாவட்டத்தில் உள்ள விராஜ்பேட்டை. 5. போதையில்லா தமிழகம் என்ற திட்டம் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது? விடை 2022ஆம் ஆண்டு. 6. இந்தியாவின் நீளமான நடைமேடையை கொண்டுள்ள ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை கர்நாடகாவில் உள்ள ஹூப்ளி சந்திப்பு. நீளம் 1507. 7. கர்நாடகா மாநிலத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் நீளமான நடைமேடையை கொண்டுள்ள ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் ரயில் நிலையம். மீட்டர் 1366. 8. பரப்பளவு மற்றும் நடைமேடைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியாவின் எந்த மாநிலம் மிகப்பெரிய ரயில் நிலையத்தை கொண்டுள்ளது? விடை மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா சந்திப்பு. 9ஆம் கேள்வி, இந்தியாவின் பழமையான ரயில் நிலையம் எங்கு உள்ளது? விடை மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா சந்திப்பு. 10. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா சந்திப்பு ரயில் நிலையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை 1854. 11ஆம் கேள்வி, உலகின் மிக நீளமான பயணிகள் விமானம் எது? விடை போயிங் நிறுவனத்தின் 747-8. கூடுதல் தகவல், இது ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 15,000 கிலோமீட்டர் வரை நிற்காமல் செல்லும் திறன் கொண்டது. இதன் நீளம் 76.3 மீட்டர். இதன் இறக்கை அகலம் 68.4 மீட்டர் கொண்டுள்ளது. 13ஆம் கேள்வி, உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் எது? விடை ஏர்பஸ் நிறுவனத்தில் A380 ஆகும். 14. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதுவையின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டவரின் பெயர் என்ன? விடை நீங்களே கண்டுபிடித்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி.